திருச்செங்கோடு நகராட்சியில் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வாக பணியாளர்களுக்கு மலர் தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சி சார்பில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. நகராட்சி அலுவலகம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது. இன்று காலை சுதந்திர தின விழாவிற்கு வந்த தூய்மை பணியாளர்களுக்கு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் மலர் தூவி வரவேற்பு கொடுத்தனர். நகராட்சி ஆணையாளர் சேகர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதனை அடுத்து பல்வேறு கட்சிகளை சேர்ந்த பலர் சுதந்திர தின விழா உரை நிகழ்த்தினார்கள். திருச்செங்கோடு நகராட்சியில் குப்பைகளை தரம் பிரித்து வழங்கும் நபர்களுக்கு வார்டு வாரியாக சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 33 வார்டு கவுன்சிலர்கள், முன்னாள் நகர்மன்ற தலைவர் நடேசன், நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் சுரேஷ் பாபு, நகராட்சி ஆணையாளர் சேகர், நகராட்சி பொறியாளர், நகர துப்புரவு அலுவலர் வெங்கடாச்சலம், நகராட்சி துப்புரவு ஊழியர்கள், நகராட்சி ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பிரிட்டிஷ் காலத்தில் இந்திய மக்களை அடிமைப்படுத்தி வந்தனர். அந்த அடிமை விலங்கை உடைத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தியாகிகள் நம் நாட்டின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் கொண்ட ஈடுபாட்டால், அவர்கள் மீது கொண்ட பற்றால் தேச தலைவர்கள் அந்த அவல நிலையை விரட்டிட அந்நியர்களை விரட்டி இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்குவதே ஒரே தீர்வு என்ற முடிவில் இருந்தனர்.